வெல்கம் டு மை சேனல். இது வந்து அரிவாள் மனை பூண்டு. ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த பாருங்கள், இந்த அது எல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம அரிவாள் மனை தேங்காய் சுரண்டுறோம்ல, அதில் உள்ள பற்கள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதுலேயும் இந்த இலையிலையும் இந்த விளிம்பெல்லாம் அந்த மாதிரி இருக்குது, கூராக இருக்கும். இது பாருங்கள், மஞ்சள் கலரில் பூ பூக்கும். அதனால் இந்த அரிவாள் மனை மாதிரி இருக்கிறதுனால தான் அரிவாள் மனை பூண்டு அப்படின்னு பேர் வந்திருக்கு. இது பாருங்கள், பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், விதை வந்து ப்ரௌனாக இருக்கும். இந்த பூண்டு வந்து அந்த விதை வீக்கம்னு சொல்லுவாங்க, அதுக்கு நெறி கட்டுதலுக்கு, விஷ முறிவுக்கு, அப்புறம் விஷக்கடிக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது. இந்த இலையில வந்து நல்லா கசக்கிட்டு வெட்டு காயங்களில், நம்ம ஏதோ ஒரு வயலில் வேலை செய்யும்போது ஏற்படுற வெட்டுக்காயம், இல்லை வீட்டில் நமக்கு திடீர்னு கத்தி பட்டுச்சுன்னா அந்த வெட்டுக்காயம், அந்த வெட்டுக்காயத்தில் நம்ம அதை கரைச்சி, அதாவது கசக்கி அந்த சாறை கொஞ்சம் இது ரஃப்பாக தான் இருக்குது இலை, கொஞ்சம் கசக்கி அதை விட்டோம்னா அந்த வெட்டுக்காயம் ஆறுறதோடு அந்த வெட்டுக்காயத்துலேருந்து ப்ளீடிங், ரத்தம் அதிகமாக போகாமல் தடுக்கக்கூடியது இந்த மூலிகை. அதே மாதிரி அது டக்குன்னு வந்து நம்ம ஊற்றுனோம்னா ரத்தம் நின்று போகும். இதை வந்து இந்த வெட்டுக்காயங்களுக்கு இந்த இலையை கூட நல்லா மையாக அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி, அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி கட்டு போடுவாங்க. கட்டுப்பட்டால் அந்த காயம் ஆறி போய்டும், ரத்தம் வெளியில் ஏறுறது நின்றும். இது விஷக்கடிக்கெலாம் இது ரொம்ப நல்லது. ஸ்கின்னில் அலர்ஜி, அரிப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த எண்ணெயோட விளக்கெண்ணெய் குப்பைமேனி, இந்த குப்பைமேனி இலையையும் இந்த இலையும் நல்லா அரைச்சிட்டு விளக்கெண்ணெயில் வந்து விளக்கெண்ணெயை சுட வச்சுட்டு அதில் இதை போட்டு பேஸ்ட்டு பண்ணி ஒரு களிம்பு மாதிரி பண்ணிவிட்டு தோலில் அப்ளை பண்ணாங்கன்னா தோலில் ஏற்படுற அலர்ஜி, அரிப்பு, அதுக்கப்புறம் இந்த வீக்க மாதிரி இருக்கிறது, மூட்டு வலி இருப்பாங்க, மூட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்கு, முதுகு வலி எல்லாத்துக்குமே அந்த தைலத்தை தடவிக்கிட்டு வந்தோம்னா நல்லா இதாகிடும். அதே மாதிரி இந்த இலையை ஒரு 10-15 இலையை எடுத்து நல்லா ஒரு 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 டம்ளர் தண்ணியில் பாயில் பண்ணி இந்த இலையை எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த தண்ணியில் வாய் கொப்பளிச்சிக்கிட்டே வந்தோம்னா இப்போ ஈரில் இருக்க வீக்கம், ரத்தம் கசியறது, அதே மாதிரி பற்சொத்தை எல்லாமே குணமாகுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது லேடிஸ் வந்து இதை என்ன செய்யணும், முழு செடியையும் இல்லாட்டி இந்த இலையோட பவுட்ரு, இந்த இலையை வந்து நிழலில் உலர்த்தி ட்ரை பண்ணிவிட்டு அந்த பவுடரை எடுத்து வச்சுக்கணும். அந்த பவுடரை என்ன செய்யணும்னா அவங்க பாலோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வரப்போ அவங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல், அப்புறம் வந்து அந்த பாலுறுப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒற்றை தலைவலி இருக்கிறவங்க என்ன செய்யலைன்னா இதை வந்து நல்லா அரைச்சிட்டு தலையில் வந்து பற்று போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பற்று போட்டாங்கன்னா அந்த தலைவலி போய் அவங்களுக்கு சளி பிடிச்சி இருந்தால், சைனஸ் பிரச்சனை இருந்தாலாம் நீரெல்லாம் நீரெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதோட இது நரம்பு தளர்ச்சிக்கு இதை வந்து என்ன செய்ய, முழு செடியுமே அப்படியே வேக வச்சு தண்ணியில், இப்போ ஒரு 4 பங்கு தண்ணி விட்டு வேக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பங்காக அதாவது ஒரு 100% தண்ணியை போட்டாலும் 25% வர வரைக்கும் பொறுத்திருந்து அந்த சாறை எடுத்து நம்ம வந்து சில நேரம் நமக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த மாதிரி கலந்து குடித்ததுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா நரம்பு தளர்ச்சி குறைஞ்சி ஆண்மை குறைபாடு நீங்கி அவங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது. அதோட இதை இந்த பொடியை வந்து என்ன செய்யணும்னா தேனோடு கலந்து தூங்குறதுக்கு முன்னே ஒரு 1/2 ஸ்பூன், இல்லை ஒரு பெரியவங்களாக இருந்தால் 1 ஸ்பூன் சாப்பிட்டா, குழந்தைங்களாக இருந்தால் ஞாபக சக்தி நல்லா பெருகி அவங்க மெமரி பவர் அதிகமாகும், நம்ம பெரியவங்களுக்கும் நல்லா வரும். அது வந்து பிற்காலத்தில் வந்து நமக்கு ஞாபக மறதி நோயெல்லாம் ஏற்படாமல் இது தடுக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது. இது ரத்தத்தை வந்து சீராக்கி நமக்கு இந்த இலையை சூர்ணமாக செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு மலச்சிக்கல்லாம் வராமல் ரத்தம் நல்லா சுத்திகரிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் சீராகி நமக்கு பிபி அந்த மாதிரி சுகர் எல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணுது. இதை என்ன செய்யணும்னா அந்த பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இந்த வேரை வந்து என்ன பால் நல்லெண்ணெய் வேரை அரைச்சி பால் நல்லெண்ணெயில் கலந்து குழந்தைங்களுக்கு தடவுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து படுத்தே இருக்கிற குழந்தைக்கு தசை பிடிப்பு, அதோட பிறந்த குழந்தைக்கு வந்து அந்த நம்மளோட கிளைமேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அதை தடவுவாங்க. அதே மாதிரி இந்த களிம்பு வந்து எல்லா நோய்க்குமே இந்த களிம்பு வந்து ஒரு தீர்வாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த ஷோல்டர் பெயின், ஷோல்டரில் வந்து நீர் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முழங்கால்ல, பாதத்துல எல்லாம் நீர் போகாமல் அப்படியே கட்டிக்கிட்டு அப்படியே வீக்கமாக இருக்கும். அந்த மாதிரிக்கு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த நீரெல்லாம் நல்லா வடிஞ்சு, அதாவது யூரின்லாம் நல்லா போய் அந்த நம்ம மூட்டில் இருக்கிற வீக்கமெல்லாம் வடிக்கும். அதே மாதிரி அந்த மூட்டு வலி இருக்கும்போது இந்த இலையில செஞ்ச தைலத்தை அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம்னா அந்த வலியும் வீக்கம் எல்லாமே குறைஞ்சி நமக்கு வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப உடம்புல எங்கேனாச்சும் அடிபட்டுருச்சுன்னா கூட, இது அடிபட்டு ரத்தம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா கூட இந்த சாறை எடுத்து நம்ம டாக்டருக்கு போகிறதுக்கு முன்னே ஃபஸ்ட் எய்டாக அதை பண்ணிக்கலாம். அந்த சாறை ஊற்றிட்டோம்னா அப்படியே ரத்தம் வந்து டக்குன்னு நின்றும். அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது நம்ம இப்போல்லாம் டவுனில் வந்து நம்ம டக்குன்னு ஏதோ ஒரு மெடிசன் வாங்கிக்கலாம். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது டைமிங்க்கு இருக்குது. இப்போ வயல்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே நமக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டு அந்த மாதிரி இந்த பூண்டு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது எல்லாருக்குமே. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். ஏன்னா இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம எடுத்ததுமே நம்ம லாங் டேர்மாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க விருப்பப்படுறதில்ல. டக்குன்னு நம்ம மெடிசன் எடுத்தோமா, புண்ணு ஆறிச்சா, நமக்கு பெயின் குறைஞ்சிச்சா, அந்த மாதிரியான ஒரு மருத்துவத்தை தான். அது கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நல்லா படிச்சுட்டு தெரிஞ்சவங்கள கேட்டுக்கிட்டு தான் செய்யணும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.